ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் எனக்கு பிடித்த ஒரு கதையை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு பெரிய மரம், அந்த பெரிய மரத்தில் நிறைய பிரான்ச்சஸ். அந்த பெரிய மரத்தில் 2 அணில் ஓடி ஆடி விளையாண்டுருக்கு. நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே தாவுது, அங்கே தாவுது, அது மாதிரி விளையாண்டுருந்துச்சு. ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம், இன்னொரு அணிலுக்கு கடவுள் பக்தி கிடையாது. இப்போ கடவுள் பக்தி இருக்கிற அணிலை கடவுள் எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த அணில் நல்லா சூப்பராக விளையாண்டுருக்கும்போது கடவுள் பக்தி இருக்கிற அந்த அணில் என்ன பண்ணிச்சு, எதிர்பாரா விதமாக கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே உடம்புல லேசாக அடி தான் படிச்சு, ஆனால் பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிங்களே கடவுளேன்னு சொல்லி உடனே கைகூப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சு. நன்றி சொல்லிவிட்டு மேலே பார்க்கும்போது இன்னொரு அணில் மேலே உட்காந்துருந்தது. அப்போ என்னாச்சு, எங்கேருந்தோ வந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, மரத்து மேலே இருந்த மரத்து மேலே இருந்த அந்த அணிலை என்ன பண்ணிச்சு, அப்படியே விழுங்கிருச்சு. அப்போ தான் கீழே எதிர்பாராத விதமாக விழுந்த அந்த அணில் நன்றி சொல்லிச்சு. கடவுளே, நானும் மேலே இருந்திருந்தேன்னா அந்த பாம்பு என்னையும் முழுங்கியிருக்குமே, பெரிய ஆபத்துலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்களே கடவுளே, உமக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சான். ஆனால் கீழே விழுந்த அணிலை பார்த்து கைகூட்டி சிரித்த இன்னொரு அணில் என்னாச்சு, பாம்பு வாயில் மாட்டி தன்னோட வாழ்க்கையை இழந்து அது இறந்து போச்சு. இது மாதிரி நாமும் நம்மளோட வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களை பார்த்து நம்ம துவண்டு போகக்கூடாது. எப்போவுமே என்ன பண்ணணும், கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கடவுள் நமக்கு எப்போவுமே நன்மை தான் செய்வார். தமக்கு பயந்தவர்களுக்கு கடவுள் அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு எப்போவுமே கடவுள் நன்மை தான் செய்வார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் துன்பங்களை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எப்பவும் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது கடவுள் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.